ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். வெரி ஹாப்பி சாட்டர்டே மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக பாசிட்டிவ் வைப்ஸோடு எழுந்திரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால ரொம்ப ஜாலி மூடில் இருப்பீங்க. அதே ஜாலி மூடில் வாங்க நம்ம எக் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். சாட்டர்டேன்றதுனால நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க. ஸோ எகிட்டேரியனுக்காக தான் இந்த ரெசிபி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெசிபிக்குள்ளே போயிடலாம். 2 ஆனியன் 3 தக்காளி எடுத்திருக்கேன், 4 முட்டை எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 4-5 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 துண்டு க்ளோஸ், அப்புறம் 7-8 பல்லு முந்திரி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை. பாருங்கள், இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவுலாம் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க, அதிகமாக போட்டுடாதீங்க. ஸோ எண்ணெயில் வந்து ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு அண்ட் சீரகம் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஹோல் ஸ்பைசஸை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணதுக்கப்புறமா நான் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் அண்ட் தக்காளியை போட்டிருக்கேன். ஏன் பெருசாக கட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம இன்றைக்கி பேஸ்ட் தானே பண்ண போகிறோம். சின்னதாக கட் பண்ணி அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலையை போட்டுக்க போகிறோம். கொத்தமல்லி கருவேப்பிலை அதிகமாக போட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா அது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும், க்ரீன் கலரில் ஆயிரும். நம்ம ஃப்ளேவருக்காக தான் போடுறோம். ஸோ நல்ல ஒரு சின்ன ஒரு கப்பில் வந்து எடுத்துக்கிட்டால் போதும். 7-8 பல்லு வந்து நான் கேஷ்யூஸ் எடுத்துக்கிட்டு அதையும் போட்டிருக்கிறேங்க. ஏன் இந்த கேஷ்யூஸ் போட்டு வதக்குறேன்னா, அந்த கேஷ்யூஸ்க்கு வந்து ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும் அண்ட் வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சியாக இருக்கும் நம்மளோட கிரேவி. ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும்னா நம்ம வந்து கொஞ்சம் கேஷ்யூஸ் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், நல்ல ஷ்ரிங்க் ஆகி நல்லா வந்துடுச்சு. ஸோ இதை வந்து நல்ல ஒரு அகலமான ஒரு பிளேட்டில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது நல்லா வந்து ஆறணுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நல்லா ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸோ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு எனக்கு. இதை நான் வந்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சியும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஒரு பேன் எடுத்துக்கிட்டேங்க. ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட க்யூப்ஸ் ஆஃப் பட்டர் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க. இன்கேஸ் பட்டர் இல்லைன்னா நம்ம 1 ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன் பேனில். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து நான் கீ போட்டிருக்கேன். ஸோ 3 ஸ்பூன் ஆஃப் ஆயில் அண்ட் கீ ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கீ போட்டிருக்கேன். அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. நான் எடுத்திருக்க ஸ்பூன் பார்த்திங்கன்னா அந்த அளவில் 1.5 ஸ்பூன் போதும். ஏன்னா வந்து நம்ம மீட் செய்ய போகிறதில்ல, எக்கு தானே. ஸோ அதனால் இவ்வளோ போதும். நல்லா வந்து இதை சாட்டே பண்ணி அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோடு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சமாக தண்ணி அந்த மிக்ஸி ஜாரில் அலசி ஊற்றிக்கோங்க. ஸோ இவ்வளோ தண்ணி நமக்கு போதும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து நான் சில்லி பவுடர் போட போகிறேங்க. ஒரே 1 ஸ்பூன் போதும். உங்களுக்கு நல்ல கலரும் ரெட் கலரில் வரும், ஆஸ் வெல் அஸ் நல்ல ஒரு காரமும் கொடுக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணால் போதும். ஸோ இதை எல்லாமே மொத்தமாக போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அது ஷ்ரிங்க் ஆகணும். ஸோ இந்த ஷ்ரிங்க் ஆகி வர்றது தான் நமக்கு கன்சிஸ்டன்சி. நல்ல திக்கான பேஸ்ட்டாக நமக்கு வந்து வரணும். அந்த கிரேவி வந்து திக்கான பேஸ்ட் கிரேவியில் இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம எக் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஹாஃபாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து போட்டதுக்கப்புறமா ஒன்று போடுங்க. அண்டு இதை போட்டதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப கிளறக்கூடாது. ரொம்ப கிளறினீங்க அப்படின்னாக்கா உள்ளே இருக்க அந்த எல்லோ சப்ஸ்டன்ஸ் வந்து வெளியே வந்துடும். ஸோ நம்ம வந்து போட்டுட்டு லிட் போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், ஆஹா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம போட்ட அந்த எண்ணெயும் கீயும் வந்து நல்ல மேலே வந்து வந்துடுச்சு பார்த்திங்களா. ஸோ நல்லா திக்காக வந்துடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம கஸ்தூரி மேத்தி இருக்குது இல்லையா, ஸோ இதை வந்து நல்லா மேலே கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் இதை போடாமல் செய்யவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் மசாலா ரெடியாக ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.